அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பலத்த அற்புதம் செய்வாராக. யோவான் 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்தினுடைய பின்பகுதியில் வாசிக்கிறோம். தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். வியாதியுள்ள ஒரு கூட்டம், முடவர்கள், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள், பெதஸ்தா குளத்தில் தேவதூதன் இறங்கி எப்பொழுது கலக்குவான், நான் முதல் இறங்க வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். பகலில் வருவானா, இரவில் வருவாரா, காலையில் வருவாரா தெரியாது. அவர் வரும்போது குளம் கலங்கும், முதலாவது நான் இறங்க வேண்டும். இப்படி எதிர்பார்ப்போடு இருக்கிற கூட்டம் போல நம்மில் பலரும் எப்பொழுது என்னுடைய வாழ்க்கை மாறும், எப்பொழுது என்னுடைய ஜீவியத்திலே ஒரு அற்புதம் நடக்கும், என் குடும்பத்திலே ஒரு அற்புதம் நடக்கும், என் வேலையில ஒரு அற்புதம் நடக்கும், நிறைய எதிர்பார்ப்போடு இருக்கிற போது இந்த இடத்திலே ஒரு அருமையான சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். பாருங்கள், அந்த இடத்திலே 38 வருஷமாய் வியாதியுள்ள ஒரு மனிதன் அங்கு படுத்திருக்கிறான். அவனுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. அவன் ஆண்டவரை முன்பாக அறிந்தவன் என்று இந்த பகுதியிலே நாம் விளங்கி கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் அவன் ஆண்டவரிடத்திலே சொல்லுகிறான், நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று ஆண்டவர் கேட்கிற போது, என்னை குளத்துல கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை என்று குறை சொல்லுகிறான். ஆண்டவர் யார் என்று தெரிந்திருந்தால், ஆண்டவரே நீர் என்னை சுகமாக்கும், உம்முடைய இரக்கம் எனக்கு கிடைக்கட்டும், தாவீதின் குமாரனை மனம் இறங்கும் என்று சொல்லி அவன் கேட்டிருப்பான். அவன் ஆண்டவரை அறியாததினாலே அவன் இப்படி சொல்கிறான். பாருங்கள், அந்த மனிதனை தேடி சென்று ஆண்டவர் ஒரு மகா பெரிய அற்புதத்தை அங்கு செய்கிறதை பார்க்கிறோம். நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்கிறான். அவர் எழுந்து நடந்து போகிறான். ஒரு பெரிய அற்புதம் நடக்கிறது. சாதாரணமான ஒரு அற்புதம் அல்ல. 38 வருஷமா இருந்த மனிதன், அவன் கஷ்டங்கள், அவன் துன்பங்களின் மத்தியில் கடந்து வந்த மனிதன், அந்த மனிதனை ஒரு வார்த்தையிலே ஆண்டவர் அற்புதமாய் சுகமாக்கினார். இதை பார்க்கும்போது அறியாத அந்த மனிதனை தேடி சென்று ஆண்டவர் அற்புதம் செய்ததை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நாம் அறிந்திருக்கிற ஆண்டவர் யார் என்று தெரிந்திருக்கிற நாம் நிறைய காரியங்களிலே சோர்ந்து போகிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார், அந்த மனிதனுக்கே நான் அற்புதம் செய்வேனானால் நீ என்னுடைய பிள்ளை, என்னுடைய இரத்தத்தை கொண்டு நான் உன்னை விலைக்கிரயமாய் வாங்கியிருக்கிறேன், நான் உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன், நீ வெட்கப்பட்டு போவதில்லை. இப்படி சொல்லுகிற ஆண்டவர் நம்மை கைவிடுவாரா? நாம் ஏன் சோர்ந்து போக வேண்டும்? பலருக்கு இந்த நாட்களில் என்கிட்ட சொல்லுவாங்க, பாஸ்டர் இந்த காரியெல்லாம் நடக்கல, எனக்கு ரொம்ப சோர்வா இருக்கு, எத்தனை காலங்கள் நான் இப்படி இருக்கிறது, எவ்வளோ நாள் இருக்கிறது, ஆண்டவர்கிட்ட நானும் ஜெபித்து கொண்டே இருக்கிறேனே என்று சொல்லி சிலர் சொல்லுகிறது உண்டு. ஏன் எனக்கு மாத்திரம் இந்த அற்புதம் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு கூட ஒரு குறை சொல்லுகிறவர்கள் கூட உண்டு. நாம் அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவர் நிச்சயமாய் அற்புதம் செய்வார். அந்த 38 வருஷம் வியாதியுள்ள மனுஷன், ஆண்டவரை அறியாதவன், அவனை தேடி சென்று அற்புதம் செய்தார். அங்கும் பலர் சுகமாக்கப்பட்டிருப்பார்கள். அது நமக்கு எழுதப்படவில்லை. ஆனால் அந்த இடத்தில் அற்புதம் செய்த தேவன் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அற்புதம் செய்வார். அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்ற நமக்கு நிச்சயமாய் ஒரு பெரிய அற்புதம் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் சோர்ந்து போகவே விட மாட்டார். ஆனால் ஏற்ற காலத்திலே ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஒருவேளை தாமதிக்கலாம், ஆனால் அந்த தாமதம் ஒரு ஆசீர்வாதமாய் மாறும். நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதம் நடக்கும். குளம் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருக்கிறது போல நீங்களும் காத்து கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களை தேடி வந்து ஒரு பெரிய அற்புதம் செய்ய போகிறார். எழுந்து நட என்று சொல்ல போகிறார். உங்கள் வாழ்க்கையின் எந்த பகுதியெல்லாம் பல ஆண்டுகளாய் படுத்து கிடக்கிறதோ, சுகவீனமாய் இருக்கிறதோ, போராடி கொண்டிருக்கிறதோ, இன்றைக்கு ஆண்டவர் எழுந்து நட என்று சொல்ல போகிறார். அது அற்புதமாய் மாறப்போகிறது. இந்த நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாய் இருப்பதாக உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பு நிறைந்த பிதாவே, இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே உடைய அன்பான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, உடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவரே, 38 வருஷமாய் வியாதியுள்ள மனிதனை தேடி சென்றீர். இன்றைக்கு உம்மை நோக்கி பார்க்கிற உடைய பிள்ளைகள் மேல் மனம் இறங்கி இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் செய்யும். இயேசு இரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. Amen.